वाणी महाशक्ति
क्या बोले? ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும் தெய்வ வடிவந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும். யாருக்கு மேல் இருக்குங்க அத்தனை அன்பருக்கு தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும் தெய்வ வடிவந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும். நல்லன என்ன இருக்குது அத்தனையும் தரும். இப்போ இந்த ஐயாவுக்கு அன்பராக இருந்தால் 1 லட்ச ரூபாய் எனக்கு சம்பளம் கொடுப்பார். ஆனால் அன்பராக இல்லை. அதனால் அன்பராக இருந்தால் அனைத்தும் நமக்கு ஆதி பராசக்தி அருள்வாழ் என்பது. அதே போல் உங்களுக்கெல்லாம் தெரியும் கந்தர் சஷ்டி கவசம். அதை மட்டும்தான் பார்க்குற, முன்னால் இருக்கிற பார்க்கறது இல்லை. யாரும் துதிப்போர் துன்பம் வராது, துதித்தால் துன்பம் வராது. சாமியினுடைய வாக்கு வணங்கினால் வறுமை நீங்கிவிடும், துதித்தால் துன்பம் விலகிவிடும். நமது அந்த கந்தர் சஷ்டி கவசத்தில் வர்ற வரியை சாமி அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னால் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் அம்பாளுடைய அருள்வாக்க சொன்னார். கோவை காமாட்சி ஞான ஒரு அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவருடைய ராமகாயிலிருந்து வருதோ அது அப்படியே அமுத மொழியாக மாறி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புத்தகங்கள் போட்டு விற்பனை ஆகிட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதே போல் நம்ம சாமி அவர்கள் அவர் இருக்கும்போதே சொன்னார், நான் இல்லாத காலத்தில் யாரெல்லாம் என்னை நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு வழிவிட்டு அவர்களுக்கு வழியை நல்ல வழியை காண்பித்து போய்கொண்டே இருப்பார். யாருக்கும் தெரியாது. ஆனால் விவேகானந்தர் என்ற ஒருவர் உலகம் முழுவதும் எடுத்து சென்ற பெருமை விவேகானந்தர். அதுபோல நமது சுவாமி நமது சுவாமி சிவலிங்கேஸ்வர சாமியுடைய புகழை இவர் பஞ்சலிங்கத்துக்கு சாரு. அதில் எந்த அளவும் எள்ளளவும் மாற்றம்னால அவர் அம்மை கொடுங்க. எள்ளளவும் மை கோவிந்தன் எள்ளளவும் சேரும். ஆகவே இப்பொழுது துர்க்கை மகாந்தனுடைய நிலைமை
இப்பொழுது சாமியினுடைய முழு அருளும் முழு ஆற்றலும் முழு சக்தியும் ஒருவன்தான் வேறை ஒழிய அனைத்து சக்தியும் நமது சிவலிங்கேஸ்வர சாமிகளுக்கு அம்பாளுடைய அருள் இருந்தது. ஆனால் இவருக்கு அம்பாளுடைய அருளும் குருவனுடைய அருளும் ஒருங்கே பெற்று லட்சக்கணக்கான மைல் கோடிக்கணக்கான மைல் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு 3 நிகழ்ச்சி 4 நிகழ்ச்சி. என்ன இசையை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பது சாமியினுடைய வாக்கு. நாம் என்ன சொல்கிறோம், என்ன செய்கிறோன்னு நினைக்கிறோமோ அதை எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார். அதற்கு இணங்க நம்ம ஏற்கனவே கூறியபடி இங்கே கேள்விப்பட்டு நம்ம மைக்குக்காரரு கொங்கு நாட்டினுடைய தியாக செம்மல் தன் குடும்பம் முழுவதும், அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தர் தான் போராடுவாங்க, தன்னுடைய குடும்பம் முழுவதும் அனைத்தையும் தன்னுடைய நாட்டுக்காக தியாகம் செய்வனுடைய வரலாறை கேட்டவுடன் சாமி பொறுக்கவில்லை, பொங்கி எழுந்து எப்பொழுதுமே அவருடைய பாணி யார் நமது கோயிலுக்கு வருகின்றார்களோ அவர்கள் இல்லங்களுக்குத்தான் செல்வார், கோயிலுக்கு வராத இல்லங்களுக்கு எப்பொழுதும் செல்வது வழக்கமில்லை. ஆனால் இவருடைய புகழ், இவருடைய தியாகம், இவருடைய ஆற்றலை கேட்டு உடனடியாக கேள்விப்பட்டு இங்கே சங்ககிரிதான் அவருடைய தூக்கிலிட்ட இடமாக கேள்விப்பட்டு உடனடியாக சங்ககிரிக்கு செல்கின்றார். சங்ககிரியினுடைய உத்தமி அம்மாள் சாமி உள்ள வர்ற வரைக்கும் கோயிலுக்கு செல்லாத வீட்டுக்கு வர்றோம்னு வருத்தத்தோடு வந்தார்கள். நம்ம கோயிலுக்கு தீரன் சின்னமலைக்காக தியாகம் செய்து உள்ளே வந்தார். ஆனால் வந்தவுடன் ஒரு அதிர்ச்சி, அந்த அம்மா சொல்லுது, நான் உங்கள் கோயிலுக்கு வந்திருக்கேன் சாமி, உங்களை பார்த்துருக்குறேன், வணங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவுடனே சாமிக்கு தெக்கு முக்காடி போயிட்டார். ஓ, அம்பாள் எதுவும் தவறு செய்யவில்லை, நான் யாருக்காக இருந்தாலும் அதை இழக்காமல் அம்பாள் போகிறவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லி வந்து கேட்டார், சொன்னார். அன்னைக்கே மேலே போய் பார்த்தாரு. ஒரு 50 பேர் 100 பேர் இருந்தோம். ஆனால் அவரும் கடவுள்மணி என்ற இருவரும் மட்டும்தான் மேலே போய் அவருடைய தூக்கிலிட்ட இடத்திலிருந்து ஜோதியாக தன்னுடைய விளக்கை ஏந்தி கொண்டு வந்தார்கள். வந்து இங்கே வைத்தார்கள். அந்த அம்மா உத்தமியம்மா, உத்தமினா உத்தமிதான், நீ பெரிய உத்தமியான்னு கேட்பாங்க. ஆனால் உத்தமி அம்மா உத்தமியாக இருந்து தன்னுடைய இங்கே கோடிக்கணக்கான ரூபாயினுடைய நிலத்தை தானமாக கொடுத்து இந்த தீரன் சின்னமலை வைப்பதற்கு பேர் உதவியாக இருந்தாங்க. இந்த நேரத்தில் திருவாசகத்தையும் சொல்லித்தான் ஆக வேண்டும். காரணம், இந்த இடத்தை எப்படி கட்டும்போது கட்டுறதுக்கு பணம் பற்றாக்குறைக்கு தன்னுடைய காரை விட்டு செஞ்சார். அதே நிலைதான் உலகம் முழுவதும் திருவாசகத்தை பரப்பிய மாணிக்க வாசகர்களுக்கு இதே மாதிரி இங்கே எப்படி கேட்டாரோ அதுபோல் அங்கு கும்பாபிஷேகத்தை முடித்து அந்த வழியாக வந்து கொண்டிருக்கின்றார். அந்த இடத்தில் நிற்கின்றார். பாருங்க எப்படி அருள், இவருடைய அருள் இருந்தால் உடனே நம்மளுக்கும் தெரியும். உடனே நிற்கின்றார். என்ன இந்த இடம் இப்படி இருக்குது? ஊரில், அவருடைய பிறந்த ஊரில் அவருக்கு இதே போல கோயில் இருந்தது. ஆனால் 70 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே பூஜை இல்லை, புரஸ்காரம் இல்லை, முள் புதர் அண்டி கிடந்தது. தன்னுடைய கேள்விப்பட்டு எல்லா ஏற்பாடும் அவருடைய வாரிசு இன்னும் இருக்காங்க, நம்மளுக்கு தெரியல. வாரிசு பெரிய ஆளுகளாக இருந்தால் வாரிசு வந்துட்டே தெரிஞ்சுக்குது. 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த திருவாசகத்தினுடைய பேசி எல்லாரும் போய் முடியல. 2 வியாதியனும் இங்கே வந்து எடுத்து செய்கிறது. ஆனால் அவர்களால் பிரச்சனை முடியவில்லை. ஆனால் அம்பாளுடைய அருள் முழுவதும் சாமிகள் எடுத்து ஏற்றி அங்கே செல்லும்போது எல்லோரிடமும் பேசி சமாதானம் செய்து, சரி இந்த கோயில் நீங்கள் யார் யார் இருக்காங்களோ அத்தனையும் காலி வைத்த பெருமை அம்பாளை சேரும். நாம் சிவலிங்கேஸ்வர சாமி அம்பாளாக இருந்து செய்தார்கள். வேறு யாரும் தனி மனித சக்தியோடு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட செய்யும்போது 108 துறவிகளை கூப்பிட்டு செஞ்சார். அது செய்யும்போது பணம் பற்றாக்குறைக்கு அப்போ அந்த நேரத்தில் 2004-5 ஓடிட்டு இருந்த அந்த காரை விற்றுத்தான் செய்தார்கள். அப்படி தன்னை இழந்து, தன்னுடைய நிலைமை இழந்து, அனைத்து கார்களையும் இழந்து நமக்கு சுவாமிகள் அவர்கள் திருக்குட நன்னீராட்டு அங்கும் கண்டார்கள். அப்படி சொல்லும்போது இப்பொழுது அறக்கட்டளை என்ற பவானி தியாகராஜன் கேள்விப்பட்டு அங்கே சென்று 9 கோடி ரூபாய் செலவு நமது இயற்கை விஞ்ஞானி டாக்டர் வந்திருக்காங்க. அதேபோல் நமது உலகம் முழுவதும் தெரிந்த ஐயா எல்லோருக்கும் ஆதீனத்தின் சார்பாகவும் இந்த ஊரின் சார்பாகவும் இந்த அற்புதமான வேள்விக்குழுவின் சார்பாக அவர்களை வரவார்கள் என்று வரவேற்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதனே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.
மனிதரும் தேவரும் மாஜா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வார்த்தடி மேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பயிரையும் படைத்த புனிதரும் நெய்யவன் குந்தியினால் பொருந்துகவே. எல்லாம் நிறைவாகட்டும். எல்லாமல்ல அம்மையுடைய திருவுருளாலும் ஆதிகளுடைய குருவர்களோடு இன்றைய நாள் ஆடிப்பெருக்கு எல்லாமல்ல இறைவன் திருவருளாலே பொங்குரு செல்வம் கல்வி பொருவிழா வாய்மை தூய்மை இங்கம கருளவலை நிலாய் பிராட்டி என்று சொல்லிக்கொண்டு நாட்டிற்காக ஒவ்வொரு தன்னை அர்ப்பணிப்பார்கள். அந்த நாட்டிற்காக தன்னுடைய குடும்பத்தை அர்ப்பணித்தவர் நம்முடைய மாவீரர் தீரன் சின்னமலையா அவர்கள். தீர்த்தகிரியாக இருந்து தீரன் சின்னமலையாக மாறிய சக்தி அவனர்களால் அவன்தால் வணங்கி தன்னையிரும் பாராது நாட்டிற்காக சுதந்திரக்காக தியாகம் செய்தவர். அந்த வகையில் போற்றுகின்ற விதமாக நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நம்முடைய காமாட்சி ஆதினச்சினர்கள் உலக சமாதான தெய்வீக பேரவையினுடைய தொடர்ச்சியாக அவருடைய 220வது நினைவு நாள் தினத்திலே நம்முடைய தீரன் குன்று SK நகரிலே கோவை காமாட்சி ஆதீனம் ஆதி குருமுதல்வர் அன்றைக்கு வந்தார்கள். ஒரு சின்ன இடம் கேட்டார்கள். நம்முடைய உத்தமி பழனிவேல் அம்மையார் அவர்கள் அவர்கள் சொந்த இடத்தை நம்முடைய உலக சமாதி ஈர்ப்பரை வழங்கினார்கள். அன்றைக்கு என்ன செய்வதென்று தெரியாத வண்ணத்திலே ஒரு சிலை வைக்க வேண்டும், அவர் நினைவு சின்னம் செய்ய வேண்டும் என்று சாமிகள் எண்ணத்தில் உதயமானது. அதை நம்முடைய ஐயா இயற்கை விஞ்ஞானி மகிழ்ச்சாமி ஐயா அவர்களிடத்திலே சொல்லும் பொழுது அதற்கு என்னங்க சாமி நாம் செய்துவிடலாம் என்று அவர்களெல்லாம் வந்து ஒரு முறை பார்த்து சென்று அவர்கள் தூக்கிலிட்ட மலை பாருங்க நேராக அவருக்கு பின்னாடி இருக்கிறது. இந்த 9 பேரையும் 17 நாள் வச்சிருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, ஆங்கிலேயர் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, எங்களுக்கு நீங்கள் வந்து வேலை செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. என்னென்னமோ கேட்டு பார்த்தார்கள். ஆனால் தீரன் சின்னமலை எதற்கு முத்துக்கொள்ளாமல் வெள்ளையனை வெளியேறு என்று சொல்வதைப் போல அவரிடத்திலே போராட்டம் செய்து 17 நாள் கழித்து 18வது நாள் ஆடி 18 அன்று அவர்கள் தூக்கிலிடப்பட்டு 9 பேர் ஒரே மேடையில் போடப்பட்டு இன்றைய தினத்தில் அவருடைய இந்த உயிர் இரண்டரம் கலந்தது. மையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தால் மானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்வார் திருவள்ளுவர். அதுபோல 20 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த வழிபாடு நடைபெற்று வந்த நிலையில் ஒரு முறை நம்முடைய சாமியில் காமாட்சிராஜன் சாமியில் நம்ம ஐயா பெரும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர் உயர் திரு ராமசாமி ஐயா உமாதேவி அம்மையார் ரூட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஐயா அவர்கள் ஒரு முறை தங்கக்கோவில் சந்திக்கும் பொழுது பேசுகின்ற பொழுது சாமிகள் சொன்னார்கள். அப்பொழுது சாமி ஒன்று சொல்லும் பொழுது ஐயா உடனே அதை செய்திடலாங்க சாமின்னு சொன்னார்கள். சொன்ன மாதத்தில் ஒரு 6 மாதம் இருக்கும். 6 மாதத்துக்குள்ளேயே நம்முடைய தீரன் சின்னமலை அவருடைய குதிரைகள் மீது அமர்ந்து ஆசீர்வாதம் கொடுப்பதை போல இந்த சிலை உருவானது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சக்தி காலகட்டத்தில் உருவானது. இந்த கோவில் கூட திருவாசல் மாணிக்கவாசல் கோவில் கட்டும் பொழுது எப்படி சாமிகள் தன்னுடைய வாரணத்தை வைத்து அந்த கும்பாபிஷேகம் நடப்பது பல வேலை செய்தது போல இது கூட அது மாதிரி தான் அன்பர்கள் கொடுத்த உதவியாலே மிக அற்புதமான முறையில் உருவாக்கிறது. நவசக்தி பிள்ளையார் கோவில் விளங்க குடிகள் விளங்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் இந்த தினத்தில் வருகின்றிருக்கின்ற அன்பர்கள் ஆன்றோர்களுடைய பெருமக்கள் நம்முடைய டாக்டர் ஐயா உள்ளிட்ட பெருமக்கள் அனைவருக்கும் காமாட்சி ஆதரிச்சர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்னும் சில மணித்துறைகளை நாம் செய்திருக்கின்ற புள்ளினால் வருடம் கோடி புதுமண்ணால் 100 கோடி துல்லிய செங்கலால் தூய 300 கோடி அள்ளியம் கோதைகளாய் ஆலயம் மடாலயங்கள் கல்லினால் கட்டி வைத்தால் கையில விட்டு அகலாதார்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சக்தியை கொடுக்கும். அந்த பக்தி செய்யும் பொழுது சக்தி வரும். சக்தி வந்தால் நல்ல புத்தி வரும். புத்தி வந்தால் நல்ல யுக்தி வரும். நம்முடைய ஜோதிட கலாமணி PSP பாலசுப்ரமணிய அவர்களே அனைவருக்கும் இந்த நேரத்திலே எல்லாமல்ல இறைவன் திருவருளும் குருவருளும் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு நம்முடைய தீரன் சின்னமலை அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அவர் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் 220 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்தவர் இன்றும் நம்மிடத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் அவர் செய்த தவம். யாரெல்லாம் மற்றவர்களுக்காக வாழ்கின்றார்களோ அவர்களை இந்த கடவுளை இந்த உலகமே மேலோங்கி கொண்டு செல்லும். தனக்காக வாழாமல் மற்றவருக்கு வாழ்ந்தால் அது தானாகவே நம்மை அடுத்த நிலை கொண்டு செல்லும் என்பது நம்முடைய தீரன் சின்னமலை அவருடைய சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே இருக்கின்ற சின்னமலை தீரன் சின்னமலையினுடைய ஐயாருடைய வீரம் விவேகம் அனைத்தும் எல்லோருக்கும் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு 9 தீபங்கள் ஏற்றப்பட இருக்கின்றது. 9 பேருடைய ஆத்ம சாந்தி நம்ம என்ன எண்ணுகின்றோமோ என்ன சொல்லுகின்றோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும். மனசுக்குள்ள வேண்டி உட்கார்ந்து நான் காசியில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு அபிஷேகம்
பண்றன் மனசில் நினைச்சாலே அது பண்ணதுக்கு சமம். அதுபோல ராமர் பெருமான் ராமரை எல்லாரும் போய் தேடி போய் பார்க்க போனாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பையன்கிட்ட சண்டை போட்டோம்னா காட்டுக்கு போகணும்னு சொன்னால் காட்டுக்கு போக மாட்டோம், வக்கீல் ஆஃபீஸுக்கு போவாங்க. ஆனால் ராமர் தன்னுடைய அப்பா சொன்ன வார்த்தைக்கிணங்க 14 வருடம் காட்டிற்கு சென்று வனவாசம் இருந்து ராமரை எல்லோரும் தேடி சென்றார்கள். ராமர் அகத்தியரை தேடி சென்றார். அந்த அகத்தியமணி 18 சித்தர்களிலே முன்னின்று பலவிதமான சக்திகள் புதியமலை கைலாய காட்சியில் நடக்கும் பொழுது அகத்தியர் கேட்கிறார், நான் அம்மையப்பர் திருக்காட்சியை காண வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவருக்கு பொதிகை மலையிலே காட்சி இருந்தது போல தீரன் சின்னமலை அவர்கள் கொங்கு நாட்டு சிங்கம் அவர்கள் இங்கு நமக்கெல்லாம் அருட்காட்சி கொடுத்திருக்கின்றார். அந்த அருட்காட்சி உலகசேம நலம் பெற வேண்டும், உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபெற வேண்டும், நிலம் குளிர வேண்டும், மழை பொழிய வேண்டும், பூமியிலே விவசாயம் செழிப்புற்று மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து எல்லாம் வல்ல அன்னை பராசக்தி லோகமாதா அக்கணத்தி முக்கணத்தி அண்டமகி ரெண்டத்தி முக்களத்தி மோச்சத்தி அம்மானை பந்தாடிச்சி தேடியுமா காணா சிவசக்தி நாடிவனை போற்றும் அடியார்கள் வெடிபோக்கி அஞ்சல் என்று தோற்றுகின்ற அம்மை கொடியடிச்சி சாத்தரியா பச்சை நிறத்தி பவள கொடியடிச்சி கச்சை மலையிருந்து பெற்ற மலச்சி சலச்சி நிலையறிய வேதாந்த நெளிச்சி அலையாத அன்னடச்சி அருமரச்சி கண்ணல் மொழிச்சி கர்ணச்சி பண்டுதமிழ் சாய்ச்சி வடிவடைய மங்கச்சி பேச்சு இளமலச்சி சீராறு குங்கமல தெல்லமதை செய்கிலையை காராறு மேனி கரும்புயிலை ஆராயி வேத முதலாகின்ற மெய்ப்பொருளை மின்னொளி சீர் ஆதிபராபரையே அம்பிகையை ஜோதி அன்றெல்லாம் போற்றுகின்ற அரும்பொருளே ஆரணங்கே என்று சிக்கும் தாயான ஈஸ்வரியை தென்திரையில் வந்த அமுதை என்றும் மாறாமல் இணைக்கின்ற நல்ல புத்தி மதி கொடுத்து சந்தோமையே துணையாய் என்று அங்கேற்கும் தாய்ந்த பொற்பாதங்களை வணங்கி ஜோதியானது ஏற்றப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து தேசிய கொடி தெய்வீகம் தேசியம் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டில் எல்லாம் உள்ள இறைவன் திருவருளும் உலகமே நலம் பெற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த நாட்டில் ஏற்படும் சுனாமி நிலநடுக்கம் பூகம்பம் போன்ற அசம்பாவிதங்கள் எல்லாம் நடைபெறாத வண்ணம் இறைவா காத்து ரட்சித்து அருள வேண்டும் என்ற இந்த நேரத்திலே நம்முடைய சிறநிலை அவர்களிடத்திலும் எல்லாம் உள்ள நவசக்தி விநாயகருமானுடைய திருவருளும் எல்லாம் உள்ள அம்மையப்பருடைய திருவருளும் கிடைக்கட்டும். எல்லாம் நிறைவாக என்று சொல்லிக்கொண்டு தீபங்களானது வாத்தியங்கள் முழங்க தீபமானது ஏற்றப்படுகிறது. தீபஜோதி ஏற்றப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்றிருக்கின்றது. வருகை வந்திருக்கின்ற அன்பர்கள் தாய்மார்கள் ஆண்டோர்கள் மக்கள் உலக சமாஜ நெய்லி பேரவை அன்பர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் பெற்றையுமாறு அன்போடு பண்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாம் நிறைவாக